செந்தில் பாலாஜி கழகத்தில் இருந்து விலகி சென்றதால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த மலை. அதிலிருந்து ஒரு சின்ன கல் உருண்டு போகுதுங்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ரூபத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் கலங்கவில்லை. எங்கள் அண்ணனும் அதை பற்றி ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு செந்தில் பாலாஜி போனதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய இழப்போ ஒரு பெரிய நஷ்டமோ சத்தியமாக இல்லை. செந்தில் பாலாஜி அரசியலில் தற்கொலை செஞ்சினார். அரசியலில் தற்கொலை முயற்சி. அவர் தற்கொலை பண்ணுறவங்க திடீர்னு செத்து போயிடலாம், இல்லை டாக்டர் முடியும் இதுவெல்லாம் பொழைச்சிக்கலாம். அவர் தற்கொலைக்கு சமம் அவர் போனது. யார் அதிமுகவை காப்பாற்றுவாங்களோ அவங்க பின்னாடி நிற்பாங்க. அதுதான் டிடிவி. யாரு காப்பாற்றுவாங்க? அதிமுக யாரா காப்பாற்றணும்? 90% 90 விழுக்காடு கீழே இருக்கிற தொண்டை நாங்கள் நாடி பிடிச்சி பார்ப்போம், பல்ஸ் பார்ப்பேன். ஒரு வில்லேஜில் உள்ள போகிறப்ப பல்ஸ் பார்ப்பேன். இவன் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுறான், இவங்க எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறான், பேசுறத வச்சு நம்ம சும்மா எம்எல்ஏ வந்துட்டான்னு பேசுகிறானா இல்லை இயற்கையாக பேசுகிறான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கமே துரோகத்தை எதிர்த்து தொண்டர்களால் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆக இந்த இயக்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்துவிட்டு போவதால் இயக்கம் முடங்கிவிடும் என்று கருதுவார்களேயானால் அது நிச்சயமான ஒரு முட்டாள்தனமான எண்ணம் என்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். செந்தில் பாலாஜியினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறப் போவது கிடையாது. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவார் என்று சொல்வது கற்பனையிலும் நடக்காத ஒரு காரியம். திமுகவில் சேருவதற்கு காரணத்தை உற்று உற்று பார்க்கிறார், கிடைக்கவில்லை. ஒரே ஒரு பேட்டியை மட்டும் சொல்லி இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் என்னை ஈர்த்தார் என்று சொல்லி இருக்கிறார். எந்த வகையிலே மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை ஈர்த்தார் என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் கேட்கிறார்கள். ஒருவேளை 4 வார்த்தை பேசுவதற்கு 40 தடவை பேப்பரை பார்ப்பாரே ஸ்டாலின், அந்த செயல் செந்தில் பாலாஜியை ஈர்த்ததா? அந்த மாதிரி தலைவர்கள் வெளியேறது சபல புத்தி படைத்த தலைவர்கள். சபல புத்தி, அதாவது பதவி சுகம் அனுபவிச்சவங்க சபல புத்தியில் இங்கே போனால் அங்கே கிடைக்கும் பதவி, இங்கே போனாங்க இந்த மாதிரி ஆளுக போகிறது. ஒரு தலைவன் போனால் அந்த மாவட்டத்தில் 10 பேருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருத்தன் போனால் 10, 10 போனால் 100, 100 போனால் 1000, 1000 போனால் லட்சம் தான் வளர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். இப்போ ஏற்பட்ட துரோகிகள் போகிறது, சபல புத்தி படைத்த இந்த மாதிரி ஆளுகள்லாம் போகிறது. கொஞ்சம் வயசில் எவ்வளோ பெரிய பதவி வாங்கி கொடுத்தாரு பாலாஜி. செந்தில்னா யார் இன்னைக்கு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை கேட்டு செந்தில் பாலாஜி யார் நம்மளே பெரிய ஆளாக்குற மாதிரி போனால் போகட்டும்.